நம்முடைய உடல்ல ஒரு சில அத்தியாவசியமான வேலைகள் செய்வதற்காக இருக்கட்டும், பொதுவான வேலைகள் செய்வதற்காக இருக்கட்டும், நரம்புகளுடைய முக்கியத்துவம் அதிகமாக இருக்குது. அந்த வகையில நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் விட்டமின் B12 குறைபாடால ஏற்படுது. டெய்லி நம்ம 2 அத்திப்பழங்களை சாப்பிட்டு கொண்டு வரதன் மூலமாக நரம்புகள் வலுப்பெறுறது மட்டும் இல்லாம உடல்ல இருக்கக்கூடிய பலவீனத்தை குறைத்து பலமான உடலாக இந்த அத்திப்பழங்கள் மாற்றுமா. அதே மாதிரி வாரத்திற்கு 2 முறை பிரண்டையை சேர்த்துக் கொள்வமாக இருந்தாலுமே அதுவும் நம்முடைய நரம்புகளுக்கு வலு சேர்க்குமா. டெய்லி நம்ம வெற்றிலை எடுத்துக்கொள்ளும் போது அதுவுமே நம்முடைய நரம்பு தொடர்பான பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வாக அமையும் அப்படின்னு சொல்லப்படுது. டெய்லி நீங்க சாப்பிடும் போது 1 இல்லாட்டி 2 வெற்றிலைகளை எடுத்து வெறும் வாயில அந்த வெற்றிலையை நீங்க மென்று சாப்பிடும் போது உங்களுக்கு இருக்கக்கூடிய நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் சரியாகுமா. அதே மாதிரி நரம்பு சம்பந்தப்பட்ட நோய் உள்ளவங்க டெய்லி ஒரு பழம் எடுத்துக்கொள்றது அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கு. அந்த வகையில மாதுளை பழங்களை அவங்க எடுத்துக்கொள்ளும் போது அவங்களுக்கு மற்ற பழங்களை எடுத்துக்கொள்றதை விட மாதுளையை எடுத்துக்கொள்றதன் மூலமாக நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து பிரச்சனைகளும் சரி செய்யப்படுமா. அதே மாதிரி டெய்லி நெல்லிக்காயை சாப்பிட்டு கொண்டு வரதன் மூலமாகவும் நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் சரி செய்யப்படுற அதே சமயத்துல காலை உணவின்ற போது மணத்தக்காளி கீரை, பொன்னாங்கண்ணி கீரை போன்ற கீரை வகைகளை எடுத்துக்கொண்டாலும் இந்த நரம்பு தொடர்பான பிரச்சனைகள் வராதாம். அதே மாதிரி இரவு தூங்க போறதற்கு முதல்ல பேரிச்ச பழத்தோட பாலை சேர்த்து ஊற வைத்து குடிக்கும் போது இதுவுமே நம்முடைய உடலுக்கு எக்ஸ்ட்ராவான எனர்ஜியை கொடுக்கறது மட்டும் இல்லாம துளசி விதைகளை எடுத்து காய வைத்துட்டு அதை பவுடர் பண்ணிட்டு இரவு நேரங்களில் குடிக்கிறதன் மூலமாகவும் நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வராதாம்.